அனைவருக்கும் தமிழ் நேசம் அகாடமியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் இயல் 1 அளவீடுகள். 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் இயல் 1 அளவீடுகள் புத்தக பயிற்சிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 1. சரியான விடையை தேர்ந்தெடு. கொஸ்டின்ஸோட ஹெட்டிங் சரியான விடையை தேர்ந்தெடு. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது. ஒரு மரத்தோட சுற்றளவை அளவிட பயன்படுவது எது? கீழே 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மீட்டர் அளவுகோல், மீட்டர் கம்பி, பிளாஸ்டிக் அளவுகோல், அளவு நாடா. இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு நாடா. 2வது கொஸ்டின், 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 700 சென்டிமீட்டர், 7000 சென்டிமீட்டர். ஸோ 700 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 3, ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஸ் என்று பெயர். ஒரு அளவை அளவிடுறதுக்கு என்ன பேர் என்று கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆன்சர் இயல் அளவீடு, அளவீடு, அலகு, இயக்கம். இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவீடு, அதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சரியானதை தேர்ந்தது. இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர். அதாவது மீட்டரோட சென்டிமீட்டர் பெருசு, சென்டிமீட்டரோட மில்லிமீட்டர் பெருசு, மில்லிமீட்டரோட கிலோமீட்டர் பெருசு. இதை மாற்றி என்ன செஞ்சுருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. சரியா? செகண்ட் ஆப்ஷன் கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர். அதே மாதிரி கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். 4வது ஆப்ஷன் கிலோமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், மில்லிமீட்டர். இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மில்லிமீட்டர், அதை விட பெருசு எது சென்டிமீட்டர், சென்டிமீட்டரோட பெருசு எது மீட்டர், மீட்டரோட பெருசு எது கிலோமீட்டர். அப்படிங்கும்போது அந்த ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா? அதான் கரெக்டான ஆன்சர். 5, அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை டேஸ் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? கண்ணோட நிலை என்ன இருக்க வேண்டும்? அளவிடும் புள்ளிக்கு இடதுபுறமாக இருக்க வேண்டும், அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும், புள்ளிக்கு வலதுபுறமாக இருக்க வேண்டும், வசதியான ஏதாவது ஒரு கோணத்தில் இருக்க வேண்டும். ஆனால் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்கணும். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஆன்சர். அடுத்தது சரியா தவறா என எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. நிறையை ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. நிறையை 126 கிலோகிராம் என கூறுவது சரியே. நிறைய 126 கிலோகிராம்னு கூறுவது சரிதான். சரிங்களா? ஏன்னா எடையை கேட்டிருக்காங்க எவ்வளவு எப்படி கூறணும்னு. சரிதான். ஒருவரின் மார்பு அளவை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியும். அதாவது நம்ம மார்பு அளவை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியும் அப்படின்னா தவறு. சரியா? அடுத்தது 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் ஆகும். கரெக்ட் ஆன்சர் கரெக்டு. சரி, விடை சரி. முழம் என்பது நீளத்தை அளவிடும் நம்பத்தகுந்த முறையாகும். முழம் என்பது நீளத்தை அளவிடும் நம்பத்தகுந்த முறையாகும். தவறு. ஏன்னா அதை வச்சு நம்ம நீளத்தை அளவிட முடியாது. SI அலகுமுறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓர் அலகுமுறையாகும். SI கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக. கொஸ்டின் ஹெட்டிங்கு SI அலகுமுறையில் நீளத்தின் அலகு என்ன டேஸ் கேட்டிருக்கு. விடை மீட்டர். 500 கிராம் ஈக்குவல் டு டேஸ் கிலோகிராம். ஏன்னா அதாவது என்னென்னா 500 கிராம்ங்கிறது எத்தனை கிலோகிராம்னு கேட்டிருக்காங்க. 0.5. விடை 0.5 கிலோகிராம். டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஸ் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. கிலோமீட்டரில் தான் நம்ம சொல்லுவோம் ஒரு ஊர்லேருந்து இன்னொருக்கு இத்தனை கிலோமீட்டர்னு. அதனால் விடை கிலோமீட்டர். ஒரு மீட்டர் ஈக்குவல் டு டேஸ் சென்டிமீட்டர் என
அளவிடப்படுகிறது. ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். ஸோ விடை வந்து 100 சென்டிமீட்டர் என அளவிடப்படுகிறது. 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஸ் மீட்டர். 5 கிலோமீட்டருங்கிறது டேஸ் மீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 கிலோமீட்டருங்கிறது எத்தனை மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 மீட்டர். அடுத்த ஹெட்டிங் ஒப்புமை தருக. கரெக்டானது கொடுக்கணும். சர்க்கரை பொதுத்தராசு, எலுமிச்சை சாறு, அதாவது சர்க்கரையை பொதுத்தராசு வச்சு இது பண்ணுவாங்க ஒப்புமை. எலுமிச்சை சாறை அளவு ஜாடி, அளவு ஜாடி. சரியா? மனிதனின் உயரம் சென்டிமீட்டர். கூர்மையான பென்சிலின் முனையின் நீளம் டேஸ். பென்சிலை மில்லிமீட்டர் தான் வச்சு அளவிட முடியும். ஸோ மனிதனுடைய உயரத்தை சென்டிமீட்டர்லையும் கூர்மையான பென்சிலின் முனைய நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர். ஒப்புமை. சரியா? அடுத்தது பால், அதனுடைய பருமன். காய்கறிகளை எடையை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒப்புமை பண்ண முடியும். பொறுத்துக. இங்கே வந்து கரெக்டாக அதனுடைய ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம அதை கரெக்டாக அதுக்குரிய இது கொடுத்துருப்போம். ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்க்கணும். முன்கையின் நீளம். சரியா? இந்த சைடு கொஸ்டினை முதல் படிச்சிடுறேன். முன்கையின் நீளம், நீளத்தின் எஸ்ஐ அலகு நானோ, காலத்தில் எஸ்ஐ அலகு கிலோ. இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஆன்சர் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம நோட் பண்ணணும். சரியா? முன்கையின் நீளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கையோட நீளம் முழம். சரியா? அப்படிங்கும்போது எங்கே இருக்குன்னு பாருங்கள், முழம். 2 நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். நானோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, 10⁻⁻9. சரியா? காலத்தில் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தை வந்து வினாடி குறிப்பிடுறது வினாடி. கிலோ அதை என்ன அலகில் குறிக்கிறோம் அப்படின்னா 10⁻3 ஆன்சர். சரியா? அதனால் விடை வந்து 1 U 2 A 3 E 4 A 5 E. பின்வரும் அலகினை ஏறு வரிசையில் எழுதுக. மீட்டர், சென்டிமீட்டர், அதாவது ஒரு மீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் மற்றும் 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின். இதை கரெக்டாக எழுதணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த இதில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு 1 மில்லிமீட்டர், விடை வந்து என்னது 1 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 மீட்டர், 1 கிலோமீட்டர். இதுதான். அடுத்தது புத்தக பயிற்சி இயல் 2 விசையும் இயக்கமும். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் சரியான விடையை தேர்ந்தெடு. வேகத்தின் அலகு என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீட்டரா, வினாடியா, கிலோகிராமா, மீட்டர் பை வினாடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மீட்டர் பை வினாடி. கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? பூமி தன் அச்சை பற்றி சுழலுதல், நிலவு பூமியை சுற்றி வருதல், அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம், மேற்கண்ட அனைத்தும். இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான தொடர்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வேகம் ஈக்குவல் டு தொலைவு இன்ட்டு காலம், வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம், வேகம் ஈக்குவல் டு காலம் பை தொலைவு, வேகம் ஈக்குவல் டு 1 பை தொலைவு இன்ட்டு காலம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் எதுன்னா வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர். 4வது கொஸ்டின். கீதா தன் தந்தையின் வண்டியினை எடுத்துக்கொண்டு அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள். சரியா? இது கொஸ்டின். கீதா தன் தந்தையின் வண்டியை எடுத்துக்கொண்டு அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள். இதில் வந்து 2 கூற்று. நான் ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறது தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்குறாங்க டிஎன்பிசியில்.
கூற்று 2 கூற்று கொடுத்துருவாங்க. இதில் ஃபஸ்ட்டு கூற்று 1 மட்டும் சரிம்பாங்க, இல்லை கூற்று 2 சரிம்பாங்க, கூற்று 2மே சரி அப்படிம்பாங்க, இல்லை 2மே தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கவனத்தை அதிகமாக செலவழித்து நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்கள். சரியா? இங்கே கவனிங்க. கூற்று 1, கீதாவின் வேகம் 1 km/நிமிடம். சரியா? 1 km/நிமிடம். கூற்று 2, கீதாவின் வேகம் 1 km/மணி. சரியா? இதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்கான். கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 மட்டும் சரி, 2 கூற்றுமே சரி, 2 கூற்றுகளுமே தவறு. இதில் பார்த்தீங்கன்னா கீதாவின் வேகம் 40 km 40 நிமிஷம் அப்படிங்கும்போது ஒரு நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது 1 மட்டும்தான் சரி, 2 தவறு. அதனால் அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கூற்று 1 மட்டும் சரி. கீழ்கண்ட கூற்றுகள் சரியா தவறா என கூறு. தவறு எனில் சரியான விடையை எழுது. மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம் ஆகும். சரியா? சரி. அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும். சரியா? சரி. மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் ஒரு சீரான இயக்கமாகும். மாறுபட்ட வேகம்னாலே அது சீரான இயக்கமா? இல்லை, தவறு. அப்போனா என்ன இயக்கம்? இது சீரற்ற இயக்கம். வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகள் செயல்படும். வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகள் செயல்படும். சரியா தவறா? தவறு. ஏன்னா சரியான விடை என்பது அக உணர்வு நிலையில் இருக்காது. அக உணர்வு நிலையில் இருக்காது. கோடிட்டடத்தை நிரப்புக. சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் டேஸ் இயக்கம். விடை நேர்கோட்டு இயக்கம். புவியீர்ப்பு விசை டேஸ் விசையாகும். தொடா விசை. மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் டேஸ் இயக்கமாகும். தற்சுழற்சி இயக்கம். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் டேஸ் இயக்கம். சீரான இயக்கம். அதே மாதிரி பொறுத்துக்க. இந்த சைடு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதை பற்றியும் சரியா, விளையாடுறது விளையாட்டு பொருள், அது காரு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை என்னென்ன இயக்கம் அப்படிங்கிறத அந்த பிக்சரை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடலாம், கரெக்டாக என்ன செஞ்சிடணும், மேட்ச் பண்ணணும். சரியா? பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த சைடு என்ன பிக்சர், ஃபஸ்ட்டு பிக்சருக்கு என்ன இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கம். ஏன்னா அப்படியே ஒரே கோட்டிலேயே என்ன செய்கிறது, வர்றது. ரெண்டாவது இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி விடுறோம் இல்லையா, சுழற்சி இயக்கம். ஆன்சர் எங்கே இருக்குது? இ. மூன்றாவது பார்த்தீங்கன்னா சரியா, அலைவு அதிர்வில் இது பண்ணுவாங்க இல்லையா, அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அதனுடைய ஆன்சர் எங்கே இருக்குது? ஆ, அலைவு இயக்கம். நான்காவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இயக்கம் ஒரு கரெக்டான சர்க்கிளில் சுற்றி வர்றது அப்படிங்கும்போது வட்ட இயக்கம். அதனுடைய ஆன்சர் ஆ, வட்ட இயக்கம். கார் போகிறது என்னது, நேர்கோட்டு இயக்கமும் சுழற்சி இயக்கமும். சரியா? தொடர்பின் அடிப்படையில் நிரப்புக. தொடர்போட அடிப்படையில் இதை நிரப்பணும். பந்தை உதைத்தல் தொடுவிசை, இலை கீழே விழுதல் தொடாவிசை. தொலைவு மீட்டர், வேகம் மீட்டர்/வினாடி. சுழற்சி இயக்கம் பம்பரம் சுற்றுதல், அலைவு இயக்கம் தனி ஊசல். ஒரு வார்த்தையில் விடையை எழுதுக. தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் பெயர் தொடா விசை. என தொடமாட்டோம். காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது டேஸ், அது இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப திரும்ப நிகழும் இயக்கம் டேஸ் இயக்கம் எனப்படும், அலைவு இயக்கம் எனப்படும். சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் டேஸ், சீரான இயக்கம். நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் டேஸ், ரோபோட்டுகள். அது என்னென்னா செயற்கை நுண்ணறிவு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக பயிற்சி இயல் 3, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இதில் சரியான விடையை தேர்ந்தது தான் ஹெட்டிங்கு. டேஸ் என்பது பருப்பொருளால் ஆனது அல்ல
எது அப்படின்னா தங்க மோதிரம், இரும்பு ஆணி, ஒளி, எண்ணெய் துளி. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி. சரியா? பருப்பொருளால் ஆனது அல்ல. ஏன்னா மற்ற எல்லாமே பருப்பொருள். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி மட்டும்தான். 400 மில்லிலிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லிலிட்டர் நீர் ஊற்றப்படுகிறது. இப்பொழுது நீரின் பருமன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. நீரின் பருமன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மில்லிலிட்டர். சரி, அது எங்கே இருக்க ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மில்லிலிட்டர். தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையில் நீக்கலாம். என்ன முறையில் நீக்கலாம்? கைகளால் தெரிந்தெடுத்தல், வடிகட்டுதல், காந்த பிரிவு, தெளிய வைத்து இருத்தல். இதில் எது அப்படின்னு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கைகளால் தான் பிரிச்செடுக்க முடியும். கைகளால் தெரிந்தெடுத்தல். அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசு பொருட்களை டேஸ் முறையில் நீக்கலாம். வடிகட்டுதல், வண்டலாக்குதல், தெளிய வைத்து இருத்தல், புடைத்தல். இதில் அரிசி மற்றும் பருப்புலன்னா நம்ம அந்த காலத்தில் புடைச்சி எடுப்பாங்க இல்லையா, புடைத்தல். தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின் வருவனற்றுள் டேஸ் அவசியம் தேவைப்படுகிறது. மழையா, மண்ணா, நீரா? சரியா? இதில் காற்றா? எது தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று தான் தேவை. ஏன்னா காற்று இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? தூற்ற முடியும். டேஸ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம். எந்த கலவையினை வடிகட்டுதல் முறையில் பிரித்தெடுக்கலாம்? திடப்பொருள், 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 நீர்மம், 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 வாயு. இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடப்பொருள், நீர்மம். சரியா? பின் வருவனவற்றுள் எது கலவை அல்ல? பாலுடன் காஃபி, எலுமிச்சை ஜூஸ், நீர், கொட்டைகள் புதைத்த ஐஸ்கிரீம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர். அது கலவை அல்ல. பின்வரும் கூற்று சரியா அல்லது தவறா என கூறு. தவறாக இருப்பின் சரியான கூற்றை எழுதுக. 1. காற்று அழுத்தத்திற்கு உட்படாது. சரியா தவறா? தவறு. ஏனென்றால் காற்று அழுத்தத்திற்கு உட்படும். திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை, ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டு. சரியா தவறா? தவறு. திரவங்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் இல்லை, ஆனால் குறிப்பிட்ட பருமன் உண்டு. திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகர்கின்றன. சரியா தவறா? தவறு. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகருவதில்லை. சமைக்கும் முன் பருப்பு வகைகளை நீரில் கழுவி அந்நீரை வடிகட்டுதல் மூலம் பிரித்தெடுக்கலாம். தவறு. ஏன்னா சரியான விடை சமைக்கும் முன் பருப்பு வகைகளை நீரில் கழுவி அந்நீரை தெளிய வைத்து இருத்தல் மூலம் பிரித்தெடுக்கலாம். அடுத்த கொஸ்டின். திடப்பொருள்களிலிருந்து நீர்ம பொருட்களை பிரிப்பதற்கென பயன்படுத்தப்படும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே. சரியா தவறா? தவறு. ஏன்னா நீர்ம பொருள்களிலிருந்து திண்ம பொருட்களை பிரிப்பதற்கென பயன்படுத்தப்படும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே. சரியா? பிரிப்பதற்கு பயன்படும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே. சரியான விடை. ஸோ தவறு. ஏன்னா அங்கே கேட்டிருக்குது, இங்கே ஆன்சர் சரியான விடை கரெக்டாக கொடுத்துருப்போம். இது ஏன் அப்படின்னா அந்த ரீசன் அவங்களே ஆன்சர் கீழே கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து, தானியத்தையும் உமியையும் தூற்றுதல் மூலம் பிரித்தெடுக்கலாம். சரியா தவறா? சரி. காற்று ஒரு தூய பொருளாகும். சரியா தவறா? தவறு. காற்று ஒரு கலவையாகும் அல்லது காற்று ஒரு தூய பொருள் அல்ல. தயிரிலிருந்து வெண்ணெய் வண்டலாக்குதல் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம். சரியா தவறா? தவறு. தயிரிலிருந்து வெண்ணெய் கடைதல் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம். அடுத்தது பொறுத்துக, கவனிங்க. இந்த சைடு கொஸ்டின் இந்த சைடு இருக்கும். கரெக்டாக நம்ம என்ன செய்யணும், விடை என்னன்னு பார்த்து மேட்ச் பண்ணணும். சரியா? கவனிங்க. இந்த சைடு பண்புகள் எளிதில் உடையக்கூடியது, அதாவது நொறுங்கும் தன்மையுடையது, எளிதில் வளையக்கூடியது, எளிதில் இழுக்கலாம், எளிதில் அழுத்தலாம், எளிதில் வெப்பமடையும். இதுக்கு எதெல்லாம் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கவனிங்க. எளிதில் உடையக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்பானை. எளிதில் உடையக்கூடியது மண்பானை. இங்கே இந்த கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எது அப்படின்னு. சரியா? அதான் ஆன்சர் இங்கே கரெக்டாக இருக்கும். எளிதில் வளையக்கூடியது நெகிழி ஒயர், எளிதில் இழுக்கலாம் ரப்பர் வளையம், எளிதில் அழுத்தலாம் பருத்தி கம்பளி, எளிதில் வெப்பமடைவது உலோக தட்டு.
அடுத்தது பொறுத்துக்க. கரெக்டாக என்ன செய்யணும், மேட்ச் பண்ணணும். சரியா, மேலே கொடுத்துட்டாங்க எல்லாமே. சரியா, பொறுத்துக்கெல்லாம் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு இதை ஒரு தடவை பார்த்துட்டு விடை வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருளை நீக்குதல், அரிசி மற்றும் கல் கைகளால் தேர்வு செய்தல். கவனிங்க, இங்கே வந்து எப்படி அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருளை நீக்குதல், அதனுடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி நம்ம என்ன செய்யணும், பொருத்தணும். கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருள் நீக்குதல் ஃபஸ்ட்டு கட்டத்தில் இருக்கான். இந்த சைடு அதுக்கு பொருத்தமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றதில் சுண்ணாம்பு கட்டி கிடையாது இருக்குது, அரிசி மற்றும் கல். ஏன்னா அதில் மட்டும்தானே கண்களால் பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, பகுதி பொருளை நீக்குதல், கண்ணால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருள் நீக்குதல், அரிசி மற்றும் கல் கைகளால் தேர்வு செய்தல். இந்த சைடு எங்கே இருக்குது, கைகளால் தேர்வு செய்தல். அடுத்து இதே மாதிரி நான் ஆன்சரை மட்டும் சொல்லிட்டேன், கவனிச்சுக்கோங்க. லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை பிரித்தல், அது எது அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. அப்படின்னா உமி மற்றும் நெல், எதன் மூலமாக, தூற்றுதல் மூலமாக. கரையாத மாசு பொருட்களை நீக்குதல், சுண்ணாம்பு கட்டி, சாப்பீஸ் தூள், நீருடன் கலந்திருத்தல், தெளிய வைத்து இருத்தல். 4வது காந்தத்தன்மை கொண்ட பகுதி பொருளை காந்தத்தன்மையற்ற பகுதி பொருட்களிலிருந்து பிரித்தல், இரும்பு சார்ந்த மாசுக்கள், காந்த பிரிப்பு முறை. நீர்மங்களிலிருந்து திண்மங்களை பிரித்தல், அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணல் மற்றும் நீர், வடிகட்டுதல். சரியா, கோடிட்ட இடத்தை நிரப்புக. பருப்பொருள் என்பது டேஸால் ஆனவை, எதுகளால் ஆனவை, அணுக்களால் ஆனவை. திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டேஸை விட குறைவு, நீர்மத்தை விட குறைவு. நெல் தாவரத்திலிருந்து தானியங்களை டேஸ் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம், கதிரடித்தல் மூலம் பிரித்தெடுக்கலாம். உப்புமாவில் இருந்து டேஸ் முறையில் மிளகாயினை நீக்கலாம், கைகளால் தெரிந்தெடுத்தல் முறையில் மிளகாயினை நீக்கலாம். நீரில் இருந்து களிமண் துகள்களை நீக்க டேஸ் முறை பயன்படுத்தப்படுகிறது, வடிகட்டுதல் முறை பயன்படுத்தப்படுகிறது. ஊசி, பென்சில் மற்றும் ரப்பர் வளையம் இவற்றில் டேஸ் காந்தத்தால் கவரப்படும், ஊசி மட்டும்தான் காந்தத்தால் கவரப்படும். குழாய் கிணறுகளில் இருந்து பெறப்படும் நீர் பொதுவாக டேஸ் நீராக அமையும், தூய நீராக அமையும். அடுத்த கட்டிங் கவனிங்க. பின்வரும் ஒப்புமையை பூர்த்தி செய்க. ஒப்புமை ஏற்கனவே இதே மாடல் கொஸ்டின் பார்த்துருக்கோம். திண்மம் கடினத்தன்மை, அப்போனா வாயு அழுத்தத்திற்கு உட்படும் தன்மை. விடை வந்து அழுத்தத்திற்கு உட்படும் தன்மை. துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உடையது வாயு, டேஸ்ங்கிறது திண்மம், துகள்களுக்கு இடையே மிக குறைந்த இடைவெளி உடையது திண்மம். பாயும் தன்மை டேஸ் மற்றும் டேஸ், குறிப்பிட்ட பருமன் டேஸ் மற்றும் டேஸ். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பாயும் தன்மை நீர்மம் மற்றும் வாயு, குறிப்பிட்ட பருமன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா திண்மம் மற்றும் நீர்மம். சரியா, உமி தானியங்கள், தூற்றுதல் மரத்துள், சுண்ணக்கட்டி என்ன அப்படின்னா வண்டலாக்குதல் மற்றும் தெளிய வைத்து இருத்தல். சூடான எண்ணெயிலிருந்து முறுக்கினை எடுத்தல் டேஸ், காப்பியை வடிகட்டிய பின் அடியில் தங்கும் காப்பித்தூள் டேஸ், கைகளால் தெரிந்தெடுத்தல், அடுத்தது வடிகட்டுதல். இரும்பு கந்தகம் கலவை டேஸ், உளுந்தம்பருப்பு கடுகு கலவை உருட்டுதல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்த பிரிப்பு முறை, இரும்பும் கந்தகம் கலந்த கலவை காந்த பிரிப்பு முறை. இயல் 4 தாவர உலகம் புத்தக பயிற்சிகள். சரியான விடையை தேர்ந்தெடு. குளம் வாழிடத்திற்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலா, நன்னீர் வாழிடம், பாலைவனம், மலைகள். நன்னீர் வாழிடம். இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன? இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன? நீரை கடத்துதல், நீராவி போக்கு, ஒளிச்சேர்க்கை, உறிஞ்சுதல். ஆன்சர் ஒளிச்சேர்க்கை. நீரை உறிஞ்சும் பகுதி டேஸ் ஆகும், வேரா, தண்டா, இலையா, பூவா? ஆன்சர் வேர். நீர்வாழ் தாவரங்களின் வாழிடம் எது? நீர், நிலம், பாலைவனம், மலை. நீர்வாழ் தாவரங்களோட வாழிடம் எது? நீர். சரியா தவறா? தவறு எனில் சரியான விடையை எழுதணும். இது ஏற்கனவே மாடல் பார்த்துட்டோம். தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும். சரியா தவறா? தவறு.
பல்வேறு வளர்சிதை மாற்றங்களை செய்வதற்கு தாவரங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. சரியா? கண்டிப்பாக தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படும். சரியா தவறா? தவறு. பசுமையான பாகங்களில் மட்டும் பச்சையம் காணப்படும். சரியான விடை பசுமையான பாகத்தில் மட்டும்தான் பச்சையம் காணப்படும். தாவரங்களில் 3 பாகங்கள்: வேர், தண்டு, இலைகள். கரெக்டா? சரி. மலைகள் நன்னீர் வாழிடத்திற்கு ஓர் உதாரணம். சரியா தவறா? தவறு. என மலைகள் நில வாழிடத்திற்கு உதாரணம். வேர் முட்களாக மாற்றுரு அடைந்துள்ளது. சரியா தவறா? தவறு. என முட்கள் பொதுவாக இலையின் மாறுபாடாகும். பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை. சரியா தவறா? சரி. கோடிட்ட இடத்தை நிரப்புக. புவி பரப்பில் நீரின் அளவு எத்தனை சதவீதம்? டேஸ் 70%. பூமியில் மிகவும் வறண்ட பகுதி எது? டேஸ் பாலைவனங்கள். ஊன்றுதல், உறிஞ்சுதல் இரண்டும் டேஸ் வேலை? வேரின் வேலைகள். ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி டேஸ் இலைகள். ஆணிவேர் தொகுப்பு டேஸ் தாவரங்களிலிருந்து காணப்படுகிறது? இருவித்திலை தாவரங்களிலிருந்து காணப்படுகிறது. பொறுத்துக. மலைகள், பாலைவனம், தண்டு, ஒளிச்சேர்க்கை, சல்லிவேர் தொகுப்பு. இது இந்த சைடு கொஸ்டின். இந்த சைடு அவங்க கொடுத்துருக்குது ஒருவித்தலை தாவரங்கள், கிளைகள், இடங்கள், வறண்ட இடங்கள், இமயமலை, இலைகள். ஆன்சர் பாருங்கள். மலைகள், இமயமலை. கரெக்டாக இது எங்கே இருக்குதுன்னு பார்த்து பொருத்திடுங்க. பாலைவனம், வறண்ட இடங்கள். தண்டு, கிளைகள். ஒளிச்சேர்க்கை, இலைகள். சல்லிவேர் தொகுப்பு, ஒருவித்தலை தாவரங்கள். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். மலைகள், இமயமலை. பாலைவனம், வறண்ட இடங்கள். தண்டு, கிளைகள். ஒளிச்சேர்க்கை, இலைகள். சல்லிவேர் தொகுப்பு, ஒருவித்தலை தாவரங்கள். தாவரங்களின் பாகங்கள் மற்றும் பணிகளில் மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. அங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் இலைகள், தண்டு, வேர், மலர்கள். மேலிருந்து கீழான்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேர் ஆன்சர் வேர், தண்டு, இலைகள், மலர்கள். சரியா? 2வது கொஸ்டின். நீராவி போக்கு, கடத்துதல், உறிஞ்சுதல், ஊன்றுதல். நீராவி போக்கு, கடத்துதல், உறிஞ்சுதல், ஊன்றுதல். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஊன்றுதல், உறிஞ்சுதல், கடத்துதல், நீராவி போக்கு. இயல் 5 விலங்குலகம் புத்தக பயிற்சிகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது என்ன? உளவியலா, உயிரியலா, விலங்கியலா, தாவரவியலா? உயிரியல். கீழ்காணும் எவற்றுள் எவை உயிருள்ள ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் அவங்க என்னென்னா இதில் எதெல்லாம் சுவாசம், தகவமைப்பு, இனப்பெருக்கம், கழிவு நீக்கம். சரியா? இதில் எது அப்படின்னு ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. 1, 2 மற்றும் 4 அல்லது 1, 2 மட்டும், 2, 4 மட்டும். சரியா? 1, 2, 3, 4 மட்டும். இதில் எது அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ணணும். 4மே கரெக்டாக ஆன்சர். அப்படின்னா இ தான் கரெக்டான ஆன்சர். சரியா? இந்த கொஸ்டின் நான் கரெக்டாக 100 தடவை சொல்கிறேன், கவனிங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது உளவியலா, உயிரியலா, விலங்கியலா, தாவரவியலா? உயிரியல். கீழ்காணும் எவற்றுள் எவை உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகின்றன? சுவாசம், தகவமைப்பு, இனப்பெருக்கம், கழிவு நீக்கம். இதில் எதெல்லாம் தேவைன்னு கேட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1, 2, 4 மற்றும் அல்லது 1, 2 மற்றும் 2, 4 மற்றும் அனைத்தும். சரியா? இதில் தான் கரெக்டான ஆன்சர். அனைத்தும். பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? செவில்கள், தோல், நுரையீரல்கள், சுவாச நுண்குழல்கள். எதன் மூலம்? நுரையீரல் மூலம். அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது உணவு மற்றும் நீர். நீர் மட்டும். காற்று, உணவு மற்றும் நீர். உணவு மற்றும். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று, உணவு மற்றும் நீர். எந்த விலங்கு செவில்கள் எனப்படும் சுவாச உறுப்பை பெற்றுள்ளது? மண்புழு, குள்ளநரி, மீன், தவளை. எது அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மீன். ஒரு வாழிடத்தின் உயிர்காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடு. சரியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி, மான், புல், மான், மண். புலி, மான், புல், மண்.
செகண்டு பாறைகள், மண், தாவரங்கள், காற்று. 3 வந்து மண், ஆமை, நண்டு, பாறைகள். கடைசி ஆப்ஷன் நீர்வாழ் தாவரம், மீன், தவளை, பூச்சிகள். இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர். நீர்வாழ் தாவரம், மீன், தவளை, பூச்சிகள். கீழ்கண்டவற்றுள் எதை வாழிடமாக கூற முடியாது? ஒட்டகங்களுடன் கூடிய பாலைவனம், மீன்கள் மற்றும் நத்தைகளுடன் கூடிய குளம், மேயும் கால்நடைகளுடன் கூடிய பண்படுத்தப்பட்ட நிலம், காட்டு விலங்குகளுடன் கூடிய காடு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர். மேயும் கால்நடைகளுடன் கூடிய பண்படுத்தப்பட்ட நிலம். பறவைகள் காற்றில் பறப்பதற்கு உதவி செய்வது எது? கனமான மற்றும் வலிமையான எலும்புகள், மென்மையான மற்றும் தடித்த எலும்புகள், உள்ளீடற்ற மற்றும் லேசான எலும்புகள், தட்டையான மற்றும் தடித்த எலும்புகள். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற மற்றும் லேசான எலும்புகள். பாராமீசியம் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு உதவுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலிக்கால்களா, கசை இலையா, பாதம், குறு இலை. எது? குறு இலை தான் பயன்படுது. கங்காரு எலி வசிப்பது எங்கே அப்படின்னா நீர் வாழிடமா, பாலைவன வாழிடமா, புல்வெளி வாழிடமா, மலைப்பிரதேச வாழிடமா? பாலைவன வாழிடம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை டேஸ் என்று அழைக்கலாம், வாழிடம் என்று அழைக்கலாம். செல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகளை மற்றும் டேஸ் என வகைப்படுத்தலாம். என்ன வகைப்படுத்தலாம்? ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினம் என்று வகைப்படுத்தலாம். பறவைகளின் வால் திசை திருப்புக்கட்டையாக செயல்பட்டு டேஸுக்கு உதவுகிறது, பறத்தலுக்கு உதவுகிறது. அமீபா உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது. டேஸ் உதவியுடன், பொய்க்கால்கள் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது. இப்போ சரியா அல்லது தவறாக இருப்பின் சரி செய்து எழுதுக. இந்த ஹெட்டிங்கில் தான் நிறைய கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். ஓர் உயிரி வாழக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய இடம் வாழிடம் எனப்படும். சரியா? சரி. புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலைகளும் புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். சரியா? தவறு. புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலைகளும் புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு செல் உயிரியான அமீபா பொய்க்கால்கள் மூலம் இடற்பயிற்சி செய்கிறது. சரியா? தவறா? சரி. பறவைகளால் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பார்க்க முடியும். சரியா? தவறா? தவறு. பறவைகளால் ஒரே நேரத்தில் இரு பொருளை பார்க்க முடியும். பாராமீசியம் ஒரு பலசெல் உயிரி. சரியா? தவறா? தவறு. பாராமீசியம் ஒரு செல் உயிரி. பின்வருவனவற்றை நிறைவு செய்க. வெப்பமண்டல மழைக்காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் என்று அழைக்கிறோம். எதை? வாழிடம். ஒரு செல்லாலான உயிரினங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. விடை ஒரு செல் உயிரினம். மீனின் சுவாச உறுப்பு டேஸ் ஆகும். செவில்கள். கால்களில் உள்ள வலை நகங்களின் மூலம் பல்லிகள் தரைகளில் டேஸ் நடக்கின்றன அல்லது ஓடுகின்றன. ஒட்டகங்கள் தங்கள் திமில்களில் டேஸ் சேமிக்கின்றன, கொழுப்பை சேமிக்கின்றன. இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? 5 இயல் பார்த்துருக்கோம். சரிங்களா? புத்தக பயிற்சிகள். சரி, அந்த வீடியோ என்ன செய்யுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன செஞ்சுருங்க, அனுப்புங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் எங்களுடைய வீடியோஸ் அடுத்தடுத்து என்ன செஞ்சிட்ருக்கோம், உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கும். எங்களுடைய பழைய வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஒவ்வொரு சப்ஜெக்டோட வீடியோட லிங்க்கும் அதற்கு கீழே கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா எங்களுடைய பழைய வீடியோக்களை பார்க்கலாம். சரிங்களா? மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நன்றி, வணக்கம்.